அதாவது பொங்கலை முன்னிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு நம்ம நெல்சனும் சன் பிக்சர்ஸும் ஒரு சம்மத்தியான ஒரு விருந்து ஒன்று படைச்சாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஜெயிலர் 2ஆம் பாகத்தோட அந்த அஃபீஷியல் ப்ரோமோ வீடியோ. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ப்ரோமோ வீடியோ வந்து நெல்சன் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காரு, பயங்கர மாஸாக தெறிக்க விட போகுது அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே பொங்கல் மாலை 6 மணிக்கு அந்த ப்ரோமோ வெளியிட்டாங்க. ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா அனிருத் வழக்கம் போல் கலக்கியிருந்தார். நெல்சன் வந்து செம்மையாக சேட்டை பண்ணி ஒரு மேக்கிங் வீடியோ ட்ராமா பண்ணி வழக்கமாக ஒரு ஸ்பீச் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்பாவித்தனமா. ஸோ அதை அனிருத்து கூட சேர்ந்து பண்ணியிருந்தார். ஸோ அந்த சேட்டையான அந்த அறிமுகத்தோடு பார்த்தீங்கன்னா பிஜிஎம், அப்புறம் அந்த பொறி பறக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட என்ட்ரி இதெல்லாம் இருந்துச்சு, நம்மளும் பார்த்தோம். ஆனால் ஓவராலாக அந்த ப்ரோமோ வீடியோவில் இப்போ எல்லாரும் குறையா சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஜினியோட மூஞ்ச தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூப் வச்சு எடுத்திருக்காரு. அப்போ மற்ற இயக்குனர்கள் யாரும் டூப் வச்சு எடுக்கலான்னா எடுக்கிறாங்க, ஆனால் தெரியாத மாதிரி எடுக்கிறாங்க. ரஜினிக்கும் பார்த்திங்கன்னா வேட்டையன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்த இதே ஜெயிலர் முதல் பாகம் ஆகட்டும், பல காட்சிகளில் பல ஷார்ட்ஸில் வந்து டூப்பு தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது டூப் ஆச்சே, இது ரஜினி சார் ஆச்சேன்னு பிரித்து பார்க்கலாம் யாருக்கும் தெரியல. சிவா வேணால் அண்ணாத்த படத்தில் வந்து அந்த தப்பை பண்ணியிருந்தார். ஆனால் இந்த முன்னாடி படங்கள் அப்படி தெரியல. ஆனால் இந்த ப்ரோமோ வீடியோலேயே ரஜினியோட முதல் ஷாட்டு அவர் லாங்கில் இருக்கிறதாகட்டும், அப்புறம் வந்து அவருடைய பேக் ஷாட்டு காட்டுறதாகட்டும், எல்லாமே ரஜினி சார் இது கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ரொம்ப ஓப்பனாகவே கிளியராகவே தெரியுது. வேற ஒரு ஆள் வந்து நல்லா திடகாத்திரமாக இருக்குது அப்படி அவருடைய நடை, அவருடைய அந்த உடல் அமைப்பு பார்க்கும்போது இது ரஜினி சார் இல்லை அப்படின்னு தெரியுது. ரஜினி சார் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த வயசு நடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவரை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டூப்பை கரெக்டாக பண்ணிக்கணும்ல. நெல்சன் இவ்வளவு பண்ணவர் ஏன் இப்போது 2ஆம் பாகத்தோட அந்த ஓப்பனிங்லேயே ப்ரோமோ வீடியோலே சொதப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாரும் எழுப்புகிறாங்க. ஏற்கனவே 2ஆம் பாகங்கள் படங்கள் சரியாக போகலை அப்படிங்கிறதும், ரஜினிக்கு 2ஆம் பாகனாவே அலர்ஜி, அவருக்கு வந்து தெரியும் 2ஆம் பாகம் எப்போவுமே ரிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனாலும் கூட நெல்சனோட நம்பிக்கையில் வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனை நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்காரு. ஆனால் இந்த ப்ரோமோ வீடியோலேயே வந்து பச்சையாக ஒரு டூப்பை கூட கரெக்டான ஒரு டூப்பை பார்த்து அரேஞ்ச் பண்ணாமல் இது வந்து ரஜினி சார் கிடையாது வேற ஒருத்தர் தான் அப்படிங்கிறத பல ஷாட்களில் வந்து நம்மளை வந்து யோசிக்க வச்சவர் நெல்சன். தயவு செஞ்சு இனிமேலாவது ஷூட்டிங் ஆரம்பித்ததோட ரஜினி சாரை வச்சு எடுங்க. ரஜினி சாரால் பண்ண முடியாத பல காட்சிகள் பல ஷாட்ஸ் வந்து வேற ஒரு வச்சு எடுங்க. ஆனால் ரஜினி சார் மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை வச்சு கரெக்டான ஆள் பார்த்து டூப்பாக வச்சு எடுங்க. ரஜினி சாருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் நிறுத்தினா கண்டிப்பாக அது வந்து 1 டைம் 2 டைம் பார்க்கலாம். ஆனால் 3ஆம் டைம் 4ஆம் டைம் பயங்கரமாக உறுத்த ஆரம்பிச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து இந்த படத்தோட ஒன்ற முடியாது. ஸோ இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வீடியோலேயே அந்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சையாக தெரிஞ்சதால் சோசியல் மீடியாவில் எல்லாருமே அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது குறையாக சொல்கிறாங்க, பெரிய குறையாக சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நெல்சன் அவர்கள் இப்போவே ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தில் சுதாரிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவருடைய படத்தோட வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.